வணக்கம். நாம இன்னைக்கு திங்கட்கிழமை திருநெல்வேலி மேலப்பாளையம் மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். வாங்க சந்தைக்குள்ள போய் சந்தை நிலவரம் எப்படி இருக்கு உங்களுக்கு நேரடியா காட்டுறேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூடவே பெல் அமைக்கணும் ஆள் வரும். ஆள் கொடுத்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பாருங்க. இந்த வீடியோல சில லிங்க் இருக்கு. அந்த லிங்க் மூலியமா நீங்க வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கிக்கலாம். பெரிய பொருட்கள் வாங்கினீங்கன்னா 1% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அது வந்து அமேசான், பிளிப்கார்ட் இந்த மாதிரி மீஷோ இந்த மாதிரி ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணிக்கலாம். மறக்காம அந்த வீடியோ பாருங்க. தம்பி மெஞ்ஞானபுரத்துல இருந்து கொண்டு வந்திருக்காரு பசு. ஒரு கண்ணுக்குட்டியோட கொண்டு வந்திருக்காரு. அழகா இருக்கு, செம்மையா இருப்பாருங்க. நம்மள செவ்வள கலர்ல செம்ம சூப்பர். இது என்ன ரகம் தம்பி? பசு பசு, நாட்டு பசு. நாட்டு பசு அழகா இருக்கு பாருங்க. குட்டியோட கண்ணுக்குட்டியோட வந்திருக்காங்க. எவ்வளவு சொல்றீங்க? எவ்வளவு கேக்குறாங்க? 37 ரூபா சொல்றீங்க. எவ்வளவு கேள்வி எது கேக்குறாங்களா? கேள்வி கேட்கல. சரி, இப்பதான் வந்துருக்கீங்க. அழகா இருக்கு பாருங்க. கொஞ்சம் அனுசரிச்சு வந்தா கொடுக்கலாம் அப்படிங்க. பசு ஒரு கண்ணுக்குட்டி. இது எத்தனை? 2 3 மூணாவது இருக்கு பாருங்க. சரி, அப்ப 3 பல்லு எப்படி இருக்கும்? 6 பல்லு இருக்கும். அழகா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு. நம்ம உங்க பேர் என்ன பேரு? போத்தி. என்ன மெஞ்ஞானபுரத்துல இருந்து கொடுத்துருக்காங்க நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தைக்கு. ஒரு பசுங்க, ஒரு கண்ணுக்குட்டியோட இருக்கு. அழகா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்ல அழகான ஒரு பால் மடுவும் பாருங்க. நல்ல ஒரு கருப்பா சூப்பரா இருக்கு. அழகா பசுனது பால் ஒரு நாளைக்கு எவ்வளவு லிட்டர்ல இருக்கும்? 7 லிட்டர். ஒரு நாளைக்கு 7 லிட்டர். காலையில 4 லிட்டர், சாயங்காலம் 3 லிட்டர். அப்ப 7 லிட்டர் பால் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தைங்க. இன்னைக்கு வந்து 4/5/2026ங்க. இன்னைக்கு திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தை பாருங்க. பசுமாடு நிறைய வந்திருக்கு. கண்ணுக்குட்டி வந்திருக்கு. பசுமாடு பால் சொரத்தான மாடுகள், பசுமாடு நிறைய வந்திருக்கு பாருங்க. நல்லா கலரான மாடுகள்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு பசு அதிகமான பசு வந்திருக்கு பாருங்க. கண்ணுக்குட்டியோட நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அழகா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. அருமையா இருக்கு. நம்ம மேலப்பாளையம் மாட்டு சந்தைங்க. இன்னைக்கு திங்கட்கிழமை மாட்டு சந்தை நடக்கும், செவ்வாய்க்கிழமை மாட்டு சந்தை. செம்மையா இருக்குங்க. அண்ணன் நம்ம சந்தோஷம் களக்காடுல இருந்து கொண்டு வந்திருக்காரு. நம்ம களக்காடுல இருந்து சந்தோஷம் கொண்டு வந்திருக்காரு. பசுங்க செம்மையான பசு, சூப்பரான பசுங்க, அருமையா இருக்கு, செம்மையா இருக்கு. 65,000 ரூபாய் சொல்றாங்க ரேட்டு. கேள்வி கேட்ட கொஞ்சம் வந்து அனுப்பிச்சுருக்காங்க. செம்மையான பசு. நம்ம கிர் கிராஸுங்க. மாடு பசுல கிர் கிராஸ் கொண்டு வந்திருக்காங்க. 15 லிட்டர் ஒரு நாளைக்கு 15 லிட்டர் கொடுக்க அப்படிங்கிறாங்க. அருமையான மாடுங்க, செம்மையா இருக்கு, தூளா இருக்கு, பாக்குறதுக்கு செம்மையான வட்டி புள்ளியா இருக்குங்க. நம்ம கிர் கிராஸ் சந்தோஷம் கொண்டு வந்து மாடுங்க. களக்காடுல இருந்து கொண்டு வந்திருக்காரு திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தைக்கு. புள்ளியா இருக்குங்க. நல்லா பாருங்க, வாட்டா சாட்டமா நீட்டு பம்பா இருக்குங்க. நல்லா பாருங்க, 6 அடி உயரத்துக்கு ஒரு உயரம் இருக்குங்க. பதில இருந்து சந்தோஷம் கொண்டு வந்து பாருங்க. அழகா இங்க ஒரு பசு மாடுங்க. ஆனா கண்ணுக்குட்டி இல்ல, பசு மட்டும் தான் இருக்கு. செமையா இருக்கு பாருங்க, அழகா இருக்கு, நல்ல செவ்வள கலர்ல சூப்பரா இருக்கு. அண்ணன் கொண்டு வந்திருக்காரு நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தைங்க. அழகா இருக்கு பாருங்க, ஜம்முன்னு. இது சினையா இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க. வயர்ல பெருசா இருக்கு, சினையான மாடுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் குட்டி இல்ல, கண்ணுக்குட்டி இல்ல. அழகான மாடுங்க, நல்ல பசு, ஒரு கலரான நல்ல ஒரு கலராக இருக்குது. அண்ணன் கையில் பிடிச்சிருக்காரு, செம்மையாக இருக்குது. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தையில் நல்லா நீட்டு போக்கான ஒரு நல்ல பசுங்க. பாருங்க, வாழை விற்பனைக்கு பார்க்குறாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க. வியாபாரி பார்க்குறாங்க. அந்த வந்து பாருங்க, நம்ம கிர் கிராஸ் விலை பேசுறாங்க வியாபாரி. செம்மையான மாடுங்க. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் வந்து மேலப்பாளையக்கு வந்து மாடுல செம்மையான மாடு பாருங்க, நல்ல உயரமா இருக்கு, 6 அடி உயரத்துக்கு இருக்குங்க. வியாபாரி பாக்குறாங்க. அதாவது கண்ணுக்குட்டி பால் குடிக்கா, கண்ணுக்குட்டி பால் குடிக்கி, பால் மடு எப்படி இருக்கு அப்படிலாம் பாக்குறாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 15 லிட்டர் கறக்கணும் அப்படிங்கிறாங்களா. செம்மையா இருக்குங்க. வியாபாரி பாக்குறாங்க, வியாபாரம் பாக்குறதுக்காக. பாருங்க, இது வந்து கிர் கிராஸுங்க. 65,000 ரூபாய் ரேட்டு சொல்லி அனுசரிச்சு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ரேட்டு வந்து 65,000 ரூபாய். மாடு பசு கிருங்க, செம்மையா இருக்கு பாருங்க. வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 65,000 ரூபாய் ரேட் சொல்லி கொஞ்சம் அனுசரிச்சு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. செம்மையா இருங்க. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தையில அந்த பெரிய பசுங்க, சூப்பரா இருக்கு பாருங்க, அழகா இருக்கு பாருங்க. பசு பாருங்க, அதோட காம்பு பாருங்க, செம்மையா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு, அழகா இருக்குங்க. நம்ம பெரிய பசுங்க, பெரிய பசு மாடு. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தையில சூப்பரான பாருங்க, எல்லாமே பசு தாங்க. பாருங்க, கொம்பு இல்லாத மாடுங்க,
கும்புள்ளாத மாடு மோள மாடு அப்படிப்பாங்க. இங்க ஒரு மாடு இருக்கு செவ்வள கலர்ல, அழகா இருக்கு பாருங்க, செம்மையா இருப்பாங்க, சூப்பரா இருக்கு. எல்லாமே பசுங்க, நிறைய பசு மாடு இன்னைக்கு பால்சோ ருத்தான் மாடு நிறைய வந்திருக்கு. இங்க எல்லாம் பசுதாங்க, செம்மையா இருக்கு பாருங்க. அங்க ஒரு காலை இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு பாருங்க, பெரிய காலை. அந்த இல்ல ஒரு பெரிய காலை வச்சிருக்காங்க பாருங்க. இங்க எல்லாமே காலம் தாங்க, காளமாடு பசு இருக்கு. பெரிய பெரிய பசுல கொண்டு வந்திருக்காங்க, செம்மையா இருக்கு பாருங்க. அப்புறம் கண்ணுக்குட்டி, அழகான கண்ணுக்குட்டி பாருங்க, செம்மையா இருக்கு. பசுமாடு நிறைய. நம்ம திருநெல்வேலி மேலப்பழம் சொன்னீங்க, செம்மையா இருக்கு பாருங்க. இங்க ஒரு கருத்த பசுங்க, அழகா இருக்கு பாருங்க. கருத்த பசு அண்ணன் கையில பிடிச்சு வச்சிருக்காரு, பெரிய பசுவா இருக்கு, சூப்பரா இருக்கு. சூப்பரான பசு, நல்ல கலரான பசங்க, அழகான மாடு அந்த மாதிரி கலர் பாருங்க. மாடு அந்த கலர்ல இருக்கு, பசு அதே கலர் இருக்கு, நல்லா சேமா இருக்கு. அண்ணன் ஒரு 3 பசு கொண்டுருக்காங்க, செம்மையா இருக்கு பாருங்க, அழகா இருக்கு. இங்க பசுங்க, அழகான பசுங்க. அண்ணாச்சி 2 பசு கொண்டு இருக்காரு, செம்மையான கலரு. இங்க ஒரு அண்ணாச்சி 2 பசு கொண்டு போறாரு, பெரிய பசு, நல்ல பசுவா இருக்கு. கண்ணுக்குட்டி எதுவும் இல்ல, அழகா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. இங்க 2 பசு மாடுங்க. அவர் பாருங்க, இங்க பாருங்க பசு நிறைய வச்சிருக்காரு அண்ணன். ஒரு 5 பசு மேல இருக்கு. மாடு பாப்பாங்க, மாடு பாக்குறத பல்ல பிடிச்சி பால் எப்படி இருக்கு, அதோட மடு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து வாங்குவாங்க. செம்மையா இருக்கு. இங்க ஒரு 5 பசு அண்ணா வச்சிருக்காங்க கையில பாருங்க. அங்க அண்ணாச்சி ஒரு பெரிய பசு கூட போறாங்க, சினையான பசு. அப்புறம் இங்க ஒரு அழகான பசுங்க, செம்மையா இருக்கு பாருங்க, பாக்குறதுக்கு நல்ல அழகா கலர்ல இருக்கு. அண்ணன் வந்து பசு ஒரு கண்ணுக்குட்டியோட வச்சிருக்காரு, செம்மையா இருக்கு பாருங்க, நல்லா சூப்பரா நல்லா அருமையா இருக்குங்க, சிறப்பா இருக்குங்க. இந்த பசு பாக்குறதுக்கு அழகா நல்ல வலுவலுன்னு அழகான கலரா. இங்க வந்த காளைகளுங்க, செம்மையான காளை, அருமையா இருக்கு பாருங்க, ஜாமுன்னு இருக்கு, பெரிய காளை, சூப்பரான காளைங்க. நம்ம காங்கேயம் காளை நினைக்கிறேன், நாட்டு காளையா காங்கேயம் காளையா கேட்போம், அது மாதிரி இருக்கு. அருமையான 2 காளை காருங்க, சூப்பரான காளை. ஒண்ணு கருப்பு கலர்ல, சாம்பல் கலர்ல, ஒண்ணு செப்பல கலர்ல, அருமையா இருக்கு. 2 காளை கொண்டு வந்திருக்காங்க அண்ணாச்சி, செம்மையா இருக்கு பாருங்க. ஜாமுன்னு மேல இது 1:30 1:30 ரெண்டும் பாருங்க. நம்ம அண்ணாச்சி உங்க பேர் என்ன? பேர் அண்ணாச்சி? என் பேர் டேவிட் பால்மாணிக்கம். பால்மாணிக்கம். ஆமா, எந்த ஊர்ல இருந்து வரீங்க அண்ணாச்சி? ஆதிச்சேரி, நம்ம சொந்த ஊர் ஆதிச்சேரி. அங்க இருந்து வர்றாங்க, நம்ம இடையாங்குளம் பக்கத்துல இருந்து. ஆமா, நம்ம திருநெல்வேலி மேலப்பாள சந்தைக்கு 2 காளை காங்கேயம் கொண்டு வந்திருக்காங்க. காங்கேயம் காளை செம்மையா இருக்கு, அடி பொலியா இருக்குங்க, செம்ம அடி தூளா இருக்கு பாருங்க. காங்கேயம் காளை 2 காளை கொண்டு வந்திருக்காங்க. அண்ணாச்சி எவ்வளவு சொல்றீங்க? 1:20 சொன்னேன். ஜோடி 1:20 சொல்றீங்க. கேள்வி எதுவும் கேக்குறாங்களா? ₹1 லட்சம் கேக்குறாங்க பாருங்க. கூட வந்து அனுசரிச்சு தான் கொடுக்கலாம் அப்படிங்கிறேன். இது அண்ணாச்சி பல்லு எப்படி இருக்கும்? 2 பல்லு. நம்ம காளைங்க அருமையான காளை, செம்மையா இருக்கு பாருங்க. அண்ணாச்சி பாருங்க, நல்ல கொம்பெல்லாம் அழகா சீவி கொண்டு வந்திருக்காரு பாருங்க, செம்ம சூப்பரா இருக்குங்க, ஜம்முன்னு இருக்கு. காங்கேயம் காளைங்க ₹1,20,000 சொல்றாங்க, ₹1,00,000 கேள்வி கேக்குறாங்களா, அருமையா இருக்கு பாருங்க. பாருங்க இந்த இடத்துல நீங்க எல்லாமே ஃபுல்லா வரிசையா காளை தான் நிக்கீங்க பாருங்க, எத்தனை காளை இருக்கு பாருங்க, எல்லாம் காளை மாடு தாங்க, அருமையான காளைகளா வருது. நம்ம திருநெல்வேலி மேலப்பழம் மாட்டு சந்தைக்கு வந்த காளை. புராண காளைகள் நிறைய மாடு கூட மாடு நான் பார்த்ததில்லை. காளை மாடு இந்த அளவுக்கு நான் மாட்டு சந்தையில பார்த்ததில்லை. திருநெல்வேலி மாடு அருமையா இருக்குங்க, செம்மையா இருக்கு. பெரிய காளைகள் இந்த இடத்துல ஒரு 15 காளைகள் மேல இருக்குங்க, செம்மையா இருப்பாருங்க. அங்க ஒரு பெரிய காளை பாருங்க, குடியான காளை, ஒரு காளை பாருங்க, அங்க பெரிய காளையா ஒண்ணு இருக்கு. 2 காளை பிடிச்சிருக்காரு, செம்மையான காளைங்க. இந்த பக்கம் எல்லாம் காளைங்க சரியான செம்மையா இருப்பாருங்க. அங்கேயும் பாருங்க, இதெல்லாம் காளை மாடு தாங்க. இங்க வந்து விற்பனைக்கு நிறைய வந்திருக்குங்க, இன்னைக்கு மாடு நிறைய இருக்கு பாருங்க. பாருங்க அங்க ஒரு பெரிய பெரிய காளை எல்லாம் இருக்குங்க, இங்கேயும் பாருங்க அழகான காளை, ஜாமுன்னு பாருங்க, எல்லாமே காளை மாடு தாங்க, செம்மையா இருக்கு பாருங்க. இந்த பக்கம் ஃபுல்லா காளை தாங்க பாருங்க. பசு இங்க இருக்கு, அப்புறம் பாருங்க இங்க வருங்க, அழகான செம்மையான காளைங்க, சூப்பரா இருக்கு. திமிழ் பாருங்க, பாக்குறதுக்கு அழகா இருக்கு பாருங்க, நல்ல அணில் கலர்ல நல்ல அழகான கருப்பு வெள்ளையில ஒரு பாக்குறதுக்கு சூப்பரான செம்மையா இருக்கு பாருங்க. அண்ணன் வந்து கையில பிடிச்சிருக்காரு, தம்பி கையில பிடிச்சிருக்காங்க, இவங்க தான் அழகா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க.
பாருங்க இன்னைக்கு இது பாருங்க எல்லாமே ஸ்கெட்சப் காலை நிறைய இருக்குங்க. செமையா இருக்கு பாருங்க. அங்க ஒரு காலங்க பெரிய காலை பாருங்க உள்ள இருக்கு பாருங்க. தெமிழோட எவ்வளவு பெரிய தெமிழ் பாருங்க. செம்மையா இருக்குங்க. இன்னைக்கு பெரிய காலைங்க எல்லாமே காலையில நிறைய இருக்கு. அப்புறம் இங்க ஒரு கிர் கிராஸ் பாருங்க. கிர் கிராஸ் பெரிய காலை பாருங்க. பாருங்க இன்னைக்கு அழகா இருக்கு. செம்மையா இருக்கு பாருங்க. கூட்டம் நல்ல கூட்டமா இருக்கு. மாடுகள் வந்து நிறைய வந்திருக்குங்க. பால் சுரத்தான மாடுகள் வந்திருக்கு. பசு மாடு வந்திருக்கு நிறைய. அதே மாதிரி காளை மாடும் நிறைய வந்திருக்கு பாருங்க. அழகால இன்னைக்கு காங்கயம் காளை நிறைய வந்திருக்குங்க. அதே மாதிரி இன்னைக்கு காங்கயம் காளை வந்த மாதிரி காங்கயம் பசு கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு செம்மையான மாடு. அதே மாதிரி செம்பு எருமை கிடாலாம் வந்திருக்கு. பெரிய கிடாலாம் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய இருக்கு பாருங்க. இன்னைக்கு செம்மையா இருக்கு. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் மாட்டு சொந்தங்க 4/2/2026ங்க. அழகா இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நம்ம வீடியோல என்ன போட்டுருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். வாங்க பாருங்க. நல்லா இருக்குங்க. நம்ம இன்னைக்கு மேலப்பாளையம் மாட்டு சொந்தங்க. நல்லா கிளைமேட் சூப்பரா இருக்கு. நம்ம ஆடு மாதிரி மாட்டு பக்கத்துல போயிட முடியாது. ஏன்னா மாடு களைஞ்சி முட்டிடும். மாடு வந்து புது இடத்துக்கு வருமா வந்ததுனால ஒவ்வொரு ஆளு பார்த்து வித்தியாசமான ஆட்களை போகும்போது சில மாடுகளை களையும். அந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு. அதனால மாடு பக்கத்துல நம்ம போய் எல்லாம் வீடியோ எடுக்க முடியாது. இட்டத்துல எடுக்க வரும். அப்புறம் பார்த்து நடக்கணும். ரொம்ப கவனமா நடக்கணும். வண்டிகள் நிறைய இருக்குங்க. காங்கங்க செம்மையா இருக்கு. அழகா இருக்கு. அருமையா இருப்பாங்க. ஜம்முன்னு நம்ம 6 அடி வருது. நம்மளோட உயரமா இருக்குங்க பாருங்க. நம்ம உயரத்துக்கு ஆயிட்டு இருக்கு. ஆனா கொம்பு பாருங்க அது 2 அடி உயரத்துக்கு இருக்கு. கிட்டத்தட்ட 8 அடி உயரங்க. அருமையா இருக்கு. காலை காங்காயம் காலை நம்ம திருநெல்வேலி மாட்டு சந்தைக்கு கொண்டு வந்திருக்காங்க. செம்ம சூப்பரா இருக்குங்க. அழகா இருக்கு பாருங்க. ரேட்டு பேசுறாங்க, விலை கேட்கறாங்க, அனுசரிச்சு எடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தைக்கு பாருங்க. பாருங்க செம்மையா இருக்குங்க. பொள்ளியா இருக்கு பாருங்க. செம்மையா நாட்டு காங்காயம் காலங்க. காங்காயம் காலங்க அருமையா இருக்கு பாருங்க. ஜாமுன்னு பாருங்க. கும்பு எவ்வளவு இருக்கு பாருங்க. நம்ம காலங்க சூப்பரான காலை. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தைக்கு வந்த காலை மட்டும் பெரிய காலங்க. டாப் காலை இதுதான். காங்காயம் காலை ஜோடியா இருக்கு. ஜாமுன் இருக்கு. வெட்டி பொள்ளியா இருக்குங்க. அழகா இருக்கு. ரேட்டு கொஞ்சம் சொல்லல, அனுசரிச்சு வரல. ரேட்டு கொஞ்சம் சொல்லல கேட்பான். சூப்பரான காலை நம்ம காங்காயம் காலைங்க. அருமையா இருக்கு. வந்து 2 காலை கொண்டு வந்திருக்காரு. இளங்காலையா இருக்கு பாருங்க. செம்மையா இருக்கு. அப்புறம் அண்ணாச்சி இங்கேயும் பாருங்க 2 காலை மாடுங்க. சரியான காலை செம்மையா வச்சிருக்காரு. நல்ல ஒரு வித்தியாசமான மாடுங்க. கொம்பு பாருங்க அகலம் இல்லாம ஒடுக்குமா நல்லா. ஆனா கூர்மையா நல்லா அழகா இருக்கு பாருங்க. 2 ஜோடியா வச்சிருக்காங்க. அங்க அண்ணனும் 2 ஜோடியா 2 காலை வச்சிருக்காரு. ஒண்ணு போல வச்சிருக்காரு. அண்ணாச்சியும் 2 காலை 2 ஜோடியா ஒண்ணு போல இருக்கு. அழகா இருக்கு. செம்மையா இருக்கு பாரு. இந்த பக்கம் எல்லாமே காளைங்க. நாட்டு காளை கிடைக்கும், காங்காயம் காளை கிடைக்கும், ஹெச்எப் காளை கிடைக்கும், அருமையான காளை கிடைக்கும். அப்புறம் இந்த பக்கம் தான் பசு நிறைய இருக்கு. வளர்ப்பு பசு உள்ள இருக்கு. செம்மையா இருக்கு பாருங்க. பாருங்க இங்க ஒரு காளைங்க. சரியான காளை. நீட்டு போக்கான காலங்க. செம்மையா இருக்கு. சூப்பரான நம்ம கண்ணாரம் காலை அப்படிங்கிறாங்க. அழகான காளையா இருக்கு. செம்மையா இருப்பாருங்க. அண்ணாச்சி கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. சூப்பரா அழகான கண்ணாரம் காலை கொண்டு வந்திருக்காங்க நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தைக்கு. அண்ணாச்சி எந்த ஊர்ல இருந்து வரீங்க? அனவர்தநல்லூர். அது எங்க பக்கத்துல இருக்கா? வல்லநாடு பக்கத்துல பாருங்க. வல்லநாடு ஒரு ஊர்ல வந்திருக்காரு. அழகா இருக்கு. செம்மையா இருக்கு பாருங்க. அழகா இருக்கு. செம்மையா இருப்பாரு. நல்ல கண்ணாரம் காலை அப்படிங்கிறாங்க. வந்து பக்கத்துல மாடு பக்கத்துல நம்ம தைரியமா போய் நிக்க முடியாதுங்க. ஏன்னா சில நேரங்கள்ல மாடு பாஞ்சிரும். பாருங்க நம்ம கண்ணாரங்காலங்க. நம்ம அண்ணாச்சி வல்லநாடு பக்கத்துல இருந்து அருமையான காலை கொண்டு வந்திருக்காரு. கண்ணாரங்காலை 35,000 ரூபாய் சொல்றாங்க. கொஞ்சம் கேள்வி கேட்டா அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம அண்ணாச்சி தான் பாருங்க. செமையா இருக்கு பாருங்க. நல்லா சூப்பர் பாருங்க. நம்ம மேலப்பாளையம் சந்தை மாடுல பாருங்க பெரிய காலங்க. நம்ம காங்காயம் காலை சூப்பரான காலங்க. ஜாமுன் இருக்கு. அழகா இருக்கு பாக்க. அண்ணே வணக்கம். அண்ணா உங்க பேர் என்ன பேருண்ணே? கணேசன். கணேசன். எந்த ஊர்ல இருந்து வர்றீங்கண்ணே? எப்போது வண்டாரத்துல வந்துருக்கீங்க. நம்ம மேலப்பாளையம் திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தைக்கு பசு காலை கொண்டு வந்திருக்கீங்க பாருங்க. அருமையான காலை. என்ன இது காலை என்ன ரகனே? ஹெச்எப் காலை. ஹெச்எப் காலையில 2 காலை கொண்டு வந்திருக்கீங்களா? செம்மையா இருப்பாருங்க. அட்டி புள்ளியா இருக்கு. என்ன இது காலை எத்தனை பல்லுன்னு? 4 பல்லு. 4 பல்லு அப்படிங்கிறாங்க. 4 பல்லு அப்படிங்கிறாங்க. கச்சப் காலை அருமையா இருக்கு பாருங்க. செம்மையா இருக்கு. அட்டி புள்ளியா இருக்குங்க. தூக்கலா இருக்குங்க. எவ்வளவு சொல்றீங்கன்னா எவ்வளவு கேக்குறாங்க? கேள்வி 45 சொல்லலாம். 2 1.40 சொல்றீங்க. எது கேள்வி எது கேக்குறாங்க? 25 கேட்காங்க. 1.25 கேக்குறாங்க. 1.35 விட்டுறாங்க. 1.35 கொடுத்தலாம் அப்படிங்கிறாங்க. பாருங்க அழகா அருமையா இருக்கு. 2 செம்ம சூப்பரா இருக்கு பாருங்க. அண்ணா வணக்கம். உங்க பேர் என்ன பேரு?
நாசர் எங்க இருந்து வரீங்க? அழகிய மண்டபம் திருநெல்வேலி மேலப்பாளைய சந்தைக்கு மாடு வாங்க வந்தீங்களா? மாடு கிடைச்சதா? வாங்கிருக்கீங்க? 22 மாடு வாங்கிருக்கீங்க. எந்த மாதிரி விலையில வாங்கிருக்கீங்க? என்ன ரேட்ல வாங்கிருக்கீங்க? இப்படிப்பட்ட காலையில வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு பாருங்க. செம்மையா சூப்பரா இருக்கு பாருங்க. என்ன ரேட்ல வாங்கிருக்கீங்க? எந்த மாதிரி 42, 37 ரேட்டுக்கு மாட்டுக்கு தக்க சரி அந்த மாதிரி ரேட்ல வாங்கிருக்கீங்க. நம்ம நாசரன் அழகிய மண்டபத்துல இருந்து இருக்காரு. பால் மாடு நிறைய வாங்கிருக்கீங்க. பால் மாடும் நிறைய வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு பாருங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் சூப்பரா 22 மாடு வாங்கிருக்காங்க நம்ம மேலப்பாளையம் மாட்டு சந்தையில. விக்ரமசிங்கபுரம். ஆமா பாருங்க, நம்ம திருநெல்வேலி மாவட்டம் விக்ரமசிங்கபுரத்துல இருந்து வந்திருக்காங்க. அண்ணன் கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்தாங்க பாருங்க. நம்ம காங்காயம் பசுங்க, காங்காயம் பசு, அதாவது பசு மாடு. அதாவது நம்ம மாடு காளை மாடு பாத்திருப்போம், பசுவை பாத்திருப்பீங்களா? காங்காயம் பசுங்க அருமையா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு. அப்படி நம்ம விகேபுரம் விக்ரமசிங்கபுரத்துல இருந்து கொடுத்துருக்காங்க. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் சூப்பரா இருக்கு. பசு பாலில் எவ்வளவு கொடுக்கணும்? அப்படியா? சரி. இது ஈத்து மாடு மட்டும் இருக்கு, கண்ணுக்குட்டி இல்ல. அப்ப சென எது இருக்குமா? பால் தர மாட்டேங்குது. ஓ அப்படியா இருக்கு, செம்மையா இருப்பாங்க. விலை எதுவும் சொல்றாங்களா? விலை எதுவும் சொல்றாங்க? 2 ஜோடி 1.5 லட்சம் சொல்றாங்க. அழகா இருக்கும். காங்காயம் பசுல வந்து காங்காயம் பசுங்க செம்மையான காலங்க பாருங்க. காங்காயம் காலை பாருங்க, செம்மையான காலங்க. நம்ம சூப்பரா இருக்கு. கொம்பு பாருங்க எவ்வளவு உயரத்துக்கு பாருங்க, ஜாமன் பெரிய நீளமான கொம்பா இருக்கு. நாட்டு காலை நினைக்கிறேன் பாருங்க, அருமையா இருக்கு. ஜோடியா கொண்டு வந்திருக்காங்க. அண்ணன் பக்கத்துல ஒரு பசு கூடாங்குளம். நம்ம அண்ணன் கூடாங்குளத்துல இருந்து ஒரு நம்ம பிச்சை காலை கொண்டு வந்திருக்காங்க. செம்மையான காலங்க, சரியா இருக்கு. செம்மையா அடி தூளா இருக்கு, பாக்குறது கட்டி புள்ளியா இருக்கு, டக்கரா இருக்கு. நம்ம கூடாங்குளத்துல இருந்து ஸ்கெட்சப் காலை கொண்டு வந்திருக்காங்க. அருமையான காலங்க, அழகா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. அண்ணே வணக்கம். அண்ணே உங்க பேர் என்ன பேருண்ணே? என்ன பேருண்ணே? சதுரகிரி. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? சிவகாசில இருந்து வர்றீங்க. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளைய சந்தைக்கு காலை கொண்டு வந்திருக்கீங்க. இது என்ன காலைண்ணே? காங்காயம் காலை. அருமையா இருக்கு பாருங்க. இன்னைக்கு காங்காயம் காலை நிறைய வந்து பாருங்க. இது என்ன விலை சொல்றீங்கண்ணே? 55,000 சொல்றீங்க. எவ்வளவு கேள்வி எதுவும் கேக்குறாங்களா? 47,000 ரூபாய் கேக்குறாங்க. கூட கொஞ்சம் வந்து அனுசரித்து இருந்தா கொடுக்கலாம். 50 ரூபா இருந்தா கொடுக்கலாம் அப்படிங்க. மாடு பல்லு எதுவும் போட்டுருக்கானே? 2 பல்லு. 2 பல்லுனா இப்ப 1 வயசு. அப்ப இளம் காலை செம்மையா இருக்கு பாருங்க, அழகான இருக்கு. இது கலர் வந்து வித்தியாசமான கலரா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு. இது என்ன பயன்பாட்டுக்கு வச்சிருக்காங்க காலம்? மஞ்சு வரட்டுக்கு. ஆஹா அருமையா இருக்கு. நம்ம செம்மையாக சதுரகிரி நம்ம சிவாசில இருந்து அண்ணன் வந்திருக்காங்க பாருங்க. காங்காயம் காலங்க. இன்னைக்கு வந்த மேலப்பாளைய சந்தைக்கு வந்த காளைகள் நிறைய காளைகள் காங்காயம் காலங்க. அருமையா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு, அட்டி புள்ளியா இருக்கு. பேரு உங்க பேரு? முனி பிரசிதி. எங்க இருந்து வர்றீங்க? சென்னையில இருந்து வர்றீங்க. பாருங்க, நம்ம திருநெல்வேலி மேலப்பாளைய சந்தைக்கு என்ன விஷயமா வந்தீங்க? மாடு பாக்குறது வந்தீங்களா? சரி, எத்தனை பேர் வந்தீங்க? ஆமா பாருங்க, எல்லாம் பசங்களா வந்திருக்காங்க பாருங்க, எல்லாம் ஜாலியா வந்திருக்காங்க நம்ம திருநெல்வேலி மேலப்பாளைய சந்தைக்கு. பேரு தம்பி உங்க பேரு என்ன பேரு? கலைச்செல்வம். அந்த மாமா மனோகரன். அருமையா பாருங்க. நம்ம எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? புண்ணியாவரம். நம்ம புளியங்குடி பக்கத்துல இருந்து வர்றீங்க. புண்ணியாவரத்துல இருந்து வந்திருக்காங்க பாருங்க, அருமையா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு பாருங்க. ஒரு பசு கொண்டு வந்துருக்கீங்க. இங்க பசு, இது பசு என்ன பசு? நாட்டு பசுவா? நாட்டு பசு கொண்டு வந்துருக்காங்க பாருங்க, அழகா இருக்கு. அது காலை காலங்கன்னு. என்ன காலங்கன்னு தெரியுமா? கெச்சப்பா ரெடியா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு காலை, அருமையான காலை மாடு. என்ன இது என்ன ரகன காலை? ஸ்கெட்சப் சொல்றீங்க பாருங்க, அருமையா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. இது என்ன விலை சொல்றீங்க தம்பி? 50,000. 50,000 சொல்றாங்க. கேள்வி எதுவும் கேக்குறாங்களா தம்பி? 45 வரைக்கும் கேக்குறாங்க. கொஞ்சம் கூட கொஞ்சம் வந்து அனுசரிச்சு கொடுக்கலாம். கொடுக்கலாம் அப்படிங்க. பசு இது எவ்வளவு சொல்றீங்க? இது எவ்வளவு சொல்றீங்க? 48 ரூபா. இது வந்து கேள்வி எதுவும் கேக்குறாங்களா? சரி, சூப்பரா இருக்கு. 43 வரைக்கும் கேக்குறாங்க. 43 வரைக்கும் கேக்குறாங்க. கொஞ்சம் கூட வந்து அனுசரிச்சு கொடுக்கலாம். கண்ணுக்குட்டி இல்ல, இது வெத்து மாடு. அப்படி சரி, வெத்து மாடு, அதாவது ஈனாத மாடு. ஈனாத மாடு. இது ஒரு ரகம், அருமையா இருக்கு பாருங்க. அங்க ஒரு காலை அண்ணன் கண்ணு ஸ்கெட்சப் காலை, அருமையா இருக்கு, சும்மா சூப்பரா இருக்கு. நம்ம புண்ணியவரம், புளியங்குடி பக்கத்துல புண்ணியவரத்துல இருந்து வந்திருக்காங்க. புண்ணியாவரம். நம்ம பாம்பு கோயில் பக்கத்துல. பாம்பு கோயில் பக்கத்துல அருமையான மாடுங்க, செம்மையா. ஒரு பசு கொண்டு வந்திருக்காங்க, ஒரு ஸ்கெட்சப் காலை கொண்டு வந்திருக்காங்க. மைக்கு கையில சொல்லு. பக்கத்துல 54 18 மனோகர். சரி, தேவைப்பட்ட வாங்கிக்கலாம்.
எருமை கட்டாங்க அழகா இருக்கு பாருங்க, பெரிய கட்டா. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் மாட்டு சந்தைக்கு வந்த பெரிய கட்டாங்க, எருமை கட்டா அழகா இருக்கு. சூப்பரான ஷூங்க, அழகா இருக்கு, பார்க்கறதுக்கு செம்மையா இருக்குங்க, செம்மையா இருக்கு. ஃப்ளிப்கார்ட்ல 80% ஆஃபர்ல கொடுக்காங்க. லிங்கை தொட்டு உள்ள போய் பாருங்க, பிடிச்சிருந்தா ஆர்டர் பண்ணுங்க, வாங்கிக்கோங்க. ஃப்ளிப்கார்ட்ல 75% ஆஃபர்ல கொடுக்குறாங்க. ஜீன்ஸ் பேண்ட்டுங்க, மென்ஸ் பசங்க ஜீன்ஸ் பேண்ட்டு அழகா இருக்கு, பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கு. பிடிச்சிருந்தா லிங்கை தொட்டு உள்ள போய் பாருங்க. போகோ M7 5G மொபைலுங்க, 128 GB RAM, 12 GB ரேமு, 50 மெகா பிக்சல் கேமரா, அதோட ஏர்டெல் 5G சிம் தராங்க. இதில் 750 ரூபா ஆஃபர் போடுறாங்க. பிடிச்சிருந்தா வாங்க, லிங்கில் தொட்டு. அண்ணாஜி வணக்கம், உங்க பேர் அண்ணாஜி? கருப்புசாமி. எந்த ஊர்லேருந்து வர்றீங்க? கரிசகுளத்துலேருந்து. நம்ம சங்கரூர் பக்கத்துலையா? சங்கரூர் பக்கத்தில் கரிசகுளத்துல வந்துருங்க. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தைக்கு கேட்டா என்னென்ன அண்ணாச்சி கேட்டா கடை கொண்டு வந்துருக்கீங்க பாருங்க. கிரா இது என்ன ரகம் கொண்டு வந்துருக்கீங்க? கெச்சப் கொண்டு வந்துருக்கீங்க. கெச்சப் கேட்டா கொண்டு வந்துருக்கீங்க, அழகா இருக்கு பாருங்க, அடிப்பொலியா இருக்குங்க, செம்மையா இருக்கு பாருங்க, அடி தூளா இருக்கு. அண்ணாச்சி இது என்ன விலை சொல்றீங்க? எவ்வளவு கேட்குறாங்க? 1.35 சொல்றேங்க. சரி, 1.35 சொல்றீங்க. எவ்வளவு கேள்வி எதுவும் கேட்குறாங்களா? கேட்கல, இது வரைக்கும் கேட்கல. கொஞ்சம் ரேட்டு வந்து அனுசரிச்சு தான் கொடுக்கலாம் அப்படிங்க. ஆமா 1.20 கொடுத்துருவோம் அப்படிங்க. பல்லு எதுவும் எத்தனை பல்லு போட்டுக்கணும்? பல்லு 4 பல்லு. 4 பல்லு கிட்டா அருமையா இருக்கு. இது கிட்டா வந்து என்ன பயன்பாடுக்குண்ணே? இது இப்போதைக்கு மாட்டுக்கு தான். ஆமா. அது அப்போ மாப்பிளை கிட்டா அப்படி கூட சொல்லலாம். அழகா இருக்கு, செம்மையா. பாருங்க, அருமையா இருக்கு பாருங்க, செம்மையா ஸ்கெட்சப் காலைங்க, செம்மையா இருக்கும். நம்ம கருப்புசாமி என்ன கொண்டு வந்திருக்காரு சங்கரூர் பக்கத்துல கரிசகுளத்துல இருந்து. அருமையான காலைங்க, செம்மையா இருக்கு, அடிப்பொலியா இருக்குங்க. நல்லா பாருங்க, வாட்ட சாட்டமான காளையா இருக்குங்க, நல்லா நீட்டு போக்கா இருக்கு, நல்லா அழகா அருமையா வளர்த்துருக்கீங்க. அண்ணாச்சி இப்ப தீவனம் இது எப்படி மேய்ச்சலா தீவனமா? வீட்டு தீவனம். கை தீவனம் போட்டு வளர்த்துருக்கீங்க, அழகா பார்த்து நல்லா ஜாமுன்னு வளர்த்துருக்கீங்க. சேம